சீரடி சென்ற சீதா என்ற தொடர்கதையின் பாகம் 3. நவஜீவன் எக்ஸ்பிரஸின் வேகம் தணிவதைப் போன்றதொரு உணர்வு சீதாவிற்கு விழிப்பு வந்துவிட்டது. கடிகாரத்தை பார்த்தால் மணி 4 ஆகிக் கொண்டிருந்தது. வீட்டில் தன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் நினைப்பு அவளுக்கு. தலைக்கு மேல் தொங்கிய 2வது பலகையை பற்றி மறந்து உட்கார நிமிர்ந்த பொழுது டக்கென்று இடித்து கொண்டாள். சுரீர் என்ற வேதனை அவளுக்கு. இடிச்சு கொண்டு விட்டாயா? ரொம்ப வலிக்கலையே? பரிவுடன் கேட்டபடி ரேவதி மெல்ல குனிந்தபடி தன் இடத்திலிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு ரயில் பயணம் என்பது தண்ணீர் பட்ட பாடு. வைத்தியர் என்ற நிலையில் இரவில் எந்த பொழுதிலும் எழுந்திருத்து சிகிச்சை செய்ய ஓட வேண்டிய தன்னை நேரத்தோடு இணைத்து கொண்டதாக வாழ்ந்துவிட்ட பழக்கம். மனதிற்குள்ளேயே அலாரம் வைத்து கொண்டு விட்டார் போல குறித்த நேரத்திலே அவள் விழித்து கொண்டு விட்டாள். விளக்குகளை ஏற்றி மற்றவர்களை தட்டி எழுப்பினாள். படுக்கையை சுருட்டிவிட்டு தொங்கு பலகையை கழற்றி மாட்டி வைத்து வேகமாக எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்தாள். அவரவர் பெட்டி படுக்கையை சகிதம் துரிதமாக இறங்கும் கதவருகே சென்று நின்று கொண்டனர். புதுமனை பெண் புக்ககத்திற்கு நுழைவதைப் போல நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வேகத்தை குறைத்து மெல்ல நெளிந்தபடி மன்மாட் ரயில் நிலையத்திற்கு பெருமூச்சுடன் நின்றது. இவர்கள் வந்த பெட்டி நிலையத்தை விட்டு சட்டென்ற தொலைவில் கட்டாந்தரை ஓரமாக நிற்கவே ரேவதி முதலில் கீழே குதித்து பெண்கள் யாவரையும் பத்திரமாக கை கொடுத்து உதவி கீழே இறக்கிவிட்டாள். ரங்கையா மூட்டை முடிச்சுகளை எடுத்து வெளியே போட்டார். தண்டவாளங்களை தாண்டி நிலையத்தில் நின்று வீசிய மங்கிய விளக்கொளியில் தட்டு தடுமாறிக்கொண்டு எல்லோரும் தங்கள் சாமான்களை சகிதம் ரயில்வே நிலையம் பிளாட்பாரத்திற்கு வந்தனர். பயணிகள் தங்கும் அறைக்குள்ளே சென்று தூசி பிடித்த நாற்காலியையும் மேஜையும் துடைத்துவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர். திரும்பி போக ரிசர்வேஷன் டிக்கெட் என்னவாயிற்று என்று விசாரித்துவிட்டுத்தான் மேற்கொண்டு நகர வேண்டும் என்று ரேவதி கண்டிப்பாக கூறிவிடவே காலை 8 மணி வரை அவர்கள் அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. குழாயை திருப்பினால் சொட்டு சொட்டாகத்தான் நீர் வந்தது. வடக்கே கடும் தண்ணீர் பஞ்சம் என்று தெரிந்திருந்தால் என் பிளாஸ்டிக் டப்பா தண்ணீரை சிக்கனமாக செலவழித்திருப்பேனே என சரோஜா ஆதங்கப்பட்டாள். சீதா எல்லோருக்கும் தான் கொணர்ந்திருந்த தண்ணீர் டம்ளரை நிரப்பி வழங்க ஒரு வழியாக சிக்கன முறையில் பல் துலக்கி முகம் கழுவி தங்களை சீர் செய்து கொண்டனர். திரும்பி வரும் வரை தண்ணீர் சிக்கனம் செய்ய வேணும், ஜாக்கிரதை, கண்ட இடத்துல தண்ணீரை பிடிச்சு குடிக்கக்கூடாது. வைத்தியர் என்ற ஹோதாவில் அடிக்கொரு தடவை ரேவதி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். ரங்கையாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. காலை பத்திரிகையை வாங்கி கொண்டு படித்தபடியே பிளாட்பாரத்தில் உலாவினார். அருகே இருந்த ஒரு டீ கடையை எட்டி பார்த்தார். கவுண்டர் அருகே ஒரு பெரிய கியூ வரிசை கரம்ஜாயாவுக்கு காத்து கொண்டிருந்தது. காலை வேளையில் காஃபி சாப்பிடாமல் தலை வெடித்து போகும் சீதாவிற்கு குளிரும். அடக்கமாக தலை மீது மப்ளரை கட்டிக்கொண்டு ஷாலை இழுத்து போர்த்தி கொண்டு தங்கும் அறையில் நின்று வெளியே வந்தாள். இருளை தள்ளிக்கொண்டு விடியற் காலை வெளிச்சம் வேகமாக பரவத் துவங்கியது. காஃபி விற்கும் இடம் என்று பெயர் பலகை தொங்கிய இடத்திலேயே தலையும் குல்லாவும் கம்பிளி சட்டையுமாக ஒல்லியான ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். குட்டையும் கட்டையுமான ஒரு கம்பளி சட்டை குள்ளாய் ஆசாமி திகுதிகுவென்று எரிந்த ஒரு குமட்டி அடுப்பை மேஜை மீது வைத்து கூடையிலிருந்து பெரிய தோசைக்கல்லை அதன் மீது போடுவதை கவனித்தாள். அலுமினிய சட்டி நிறைய கொண்டு வந்திருந்த மஞ்சள் நிறமான மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து தோசை வார்த்ததை அவள் வியப்புடன் பார்த்தாள். சர்ரென்று சத்தம் கேட்டதுமே மூக்கில் வியர்வை விட்டவர்கள் போல ரேகாவும் நிஷாவும் ஓடி வந்தனர். ஆண்டி, மசாலா தோசையா? நாக்கை சப்பிக்கொண்டே கேட்டனர். தோசை என்ற வார்த்தையை கேட்டதுமே மற்ற எல்லோரும் பரபரப்பாக ஓடி வந்து விட்டனர். மசாலா தோசையா? பரவாயில்லையே, இந்த ஊரில் கூட கிடைக்கிறதே. ரங்கையா அவசரமாக பத்திரிகையை முடித்து இறுக்கி கொண்டு தேநீர் கியூவில் இருந்து ஓடி வந்து காஃபி கடையை முற்றுகையிட்டனர். இதென்ன தோசை? எப்போ எங்களுக்கு கிடைக்கும்? ஆங்கிலத்தில் கேட்டாள் சீதா.
கட்டை ஆசாமி அவளை பார்த்து விழித்தான். பேசன் கி பூடா அதா கண்டா டோரோ தும்கோ படா அவுர் ஆலுகா சப்ஜி தேங்கே. சீதா நாக்கை கடித்து கொண்டாள். படித்த காலத்திலே அவள் ஹிந்தியை பற்றி அக்கறை கொண்டதில்லை. அவன் பலமாக இந்தி சினிமாவுக்கு கூட போனதும் இல்லை. இனி இந்த வயதில் எதுக்கு ஹிந்தி என்று படிக்கவும் இல்லை. வடநாட்டில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று இறங்கினால் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். ரேவதி அவள் தோசையை மசாலாவை அவள் தோலை பிடித்து லேசாக அழுத்தினாள். ஹிந்தியை கண்டு ஏன் அப்படி மிரள்ற? அவன் சொன்னதை நான் மொழிபெயர்க்கிறேன். 1/2 மணி நேரத்தில் உனக்கு தோசையும் உருளைக்கிழங்கு கறியும் தரேன் என்றான். போதுமா? அனைவரும் சிரித்தனர். கட்டையும் ஒல்லியும் புரிந்தது போல கூடவே சிரித்தனர். சீதாவிற்கு அது சமயம் நீலுவின் நினைப்புதான் நெஞ்சை உருக்கியது. நீலு அதிகமாக படிக்காதவன் இல்லை. 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு பல மொழிகளை சரளமாக பேசத் தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது என்று பேசுவான். அந்த உண்மையை அவள் அவனுடன் பிரயாணம் செய்தபோதுதான் உணர்ந்தாள். அதிசயப்பட்டாள். நீலு, உனக்கெப்படி இத்தனை மொழிகள் பேசத் தெரியும்? எங்கடா கத்துண்ட என்று கேட்டாள். பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம்னு நினச்சி எல்லாம் கத்துண்டலாம். அதுபோல் இன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்நானம் பண்ணிட்டு தும்பப்பூ போல் வேஷ்டி துண்டையும் கட்டிண்டு விபூதியை நெத்தியில் பூசிண்டு பலர் வெளியே தோற்றத்தில் பரிசுத்தமானவர் போல இருக்கிறாங்க. மனசு ரொம்ப அழுக்கு. என்னை போல குளிக்காம தாடியும் மீசையும் அழுக்கு வேட்டியும் பரட்ட தலையுமா வெளியே பார்த்தா அசிங்கமாக இருக்கிறவன் மனசு பளிச்சுன்னு சுத்தமாகவும் இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து குணத்தை எடை போட முடியாது என்றான். நீலு, நீ ரொம்ப குழப்புற. காலம் செல்ல செல்ல நீயே புரிஞ்சுப்ப என்றான். திலீப்பும் ரதியும் அவனது அழுக்கு சட்டையையும் வேஷ்டியையும் பார்த்துவிட்டு அவனை தவறாக எடை போட்டு துரத்தி விட்டார்களே. சென்னைக்கு பல மைல்களுக்கு அப்பால் ரயில்வே நிலையத்தில் நடைபாதை மேல் நின்று கொண்டு அவள் துன்ப நினைவில் மூழ்கி போனாள். பேசன் கி பூடா வேணுமா? ரேவதி கேட்டபொழுது விழித்து கொண்டாள். வேண்டாம், காஃபி மட்டும் போதும். 8 மணிக்கு மேல் திறந்த ரயில்வே புக்கிங் ஆஃபீஸிற்கு விஜயம் செய்து ரிசர்வேஷன் டிக்கெட்டை பற்றி பலத்த குரலில் இந்தியில் தர்கித்து கொண்டிருந்தாள் ரேவதி. மற்றவர்கள் தங்கள் மூட்டைகளுடன் அவள் வருகைக்காக காத்திருந்தனர். ரிசர்வேஷன் விஷயம் என்னாச்சு? ஆக காலத்தில் அலறினார்கள். அகமதாபாத்துக்கு இதுவரை ஒரு தகவலும் வரவில்லையாம். நாம் திரும்பும் பொழுது இரவு வண்டிக்கு சில மணி நேரம் முன்னதாகவே வந்தால் ரிசர்வேஷன் பற்றி சொல்வார்களாம். என்ன அநியாயம் இது! சென்னையிலிருந்து 1 வாரத்துக்கு முன்னவே தந்தி அடித்தோமே, இன்னுமா சங்கதி தெரியல? ரங்கையா குதித்தார். தந்திகள் சில சமயம் தபாலுக்கு பின்னால் வருவது வழக்கம். எங்கேயோ தாமதம் ஏற்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க. எப்படியாவது திரும்பும்போது வண்டியில் இடம் பிடிச்சு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து ஊர் போயிடுவோம். சுவாமி காரியமாக வந்திருக்கோம். கவலையோடு ஏன் கோவிலுக்கு போகணும்? அதட்டினாள் ரேவதி. அங்கிருந்து பஸ் நிலையம் 1 கிலோமீட்டர் தூரம். திரும்பி போக டிக்கெட் ரிசர்வேஷன் நிச்சயமாகவில்லை என்ற கலவரத்தில் எல்லோரும் கால்களும் தோய்ந்து போய் பொருட்களை தூக்கி நடக்கவே சிரமப்பட்டனர். டோங்காவில் போகலாம் என்று ரேவதி யோசனை தெரிவித்தாள். மைசூரில் எப்போதோ ஒரு சமயம் அவர் தார் மெழுகிய அழகான சாலையில் டோங்கோவில் போன அனுபவம் சீதாவிற்கு. வெகு சுகமாக வேகமாக சக்கரம் தரையில் சுழல்வதே தெரியாதபடி ஓடியதை எண்ணிக்கொண்டு டோங்கோவில் ஏறிக்கொண்டாள். தலையில் சாமான்களை தூக்கி கொண்டபடி மெல்ல நிலையத்திற்கு நடந்தே போயிருக்கலாமோ என்ற பிறகு தோன்றியது. குண்டும் குழியுமான பாதையில் டோங்கோ ஓடிய பொழுது ஆடிய ஆட்டத்தில் முதுகு பிளந்து கட்டியது.
ஐயோ அப்பா என்று கூவிக்கொண்டு கோஷ்டியினர் முடிவில் இறங்கி பஸ்ஸில் ஏறிக்கொண்டனர். 32 கிலோமீட்டர் பஸ் பயணத்திற்கு பின்னர் அவர்கள் சீரடி ஸ்தலத்தை அடைந்தனர். அங்கிருந்து மறுபடியும் மந்திர் இருந்த இடத்தை மூட்டை முடிச்சுகளுடன் நடந்து அடைய வேண்டிய வந்தது. இன்னும் எவ்வளவு தூரம்? அலுப்போடு கேட்டாள் சரோஜா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. ரேவதி சிரித்தாள். கோவில்களை சுலபமாக தரிசித்து விட்டால் புண்ணியமில்லையே. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கூவிய சபரிமலை பயணம் ஏற்கிறாங்களே, புரிகிறதா ஏன்னு? எதையும் வாழ்வில் எளிதாக அடைய முயல்வது தவறு. உபதேசித்தாள். சுறுசுறுப்பாக மூட்டையை சுமந்தபடி முன்னால் நடந்தாள். பளிங்கு கற்களால் ஆன சாய் மந்திரும் சுற்றுப்புற தோட்டமும் பக்தர்கள் வந்து தங்க வசதியாக கட்டியிருந்த அறைகளும் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு சீதா மிக்க வியப்புற்றாள். அவர்கள் தங்கியிருக்க வசதிகள் கூடிய ஒரு தனி விடுதி வாடகைக்கு எடுக்கப்பட்டது. அப்பாடா என்று சிரம பரிகாரம் செய்ய அவர்கள் கட்டில்கள் மீது உட்கார போட்டியிட்டனர். அவர்கள் சாமான்களை தூக்கி வெயிலில் நடந்த களைப்பு போன சிரமம் அவர்களுக்கு. ஆனால் ரேவதி அவர்களை அப்படி விடுவதாக இல்லை. மணி 10 விட்டது. ஒரே ஒரு குளியலறைதான். ஆகட்டும், வெந்நீர் ஏற்பாடு செய்துவிட்டேன். சீக்கிரம் குளித்துவிட்டு வேறு உடை உடித்துக்கொண்டு கிளம்ப வேண்டும். பகல் 12 மணிக்கு ஆரத்தி தரிசனம் இருக்கு, அதை பார்க்க வேணும் ஆணையிட்டாள். ஆன்ட்டி, கோவிலில் சாப்பாடு கிடைக்குமா? கவலையுடன் கேட்டாள் நிஷா. முதல்ல கடவுள் தரிசனம், பிறகு ஹோட்டல் தரிசனம். கிளம்புங்க. 24 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பல வருஷம் பட்டினி கிடந்த மாதிரி சாப்பாடுன்னு ஏன் கூப்பாடு போடுறீங்க? ரேவதி அதட்டவே எல்லோரும் குளிக்க கிளம்பினார்கள். 12 மணி அளவிலே சாயிநாதனின் சமாதி கொண்ட கோவிலுக்குள்ளே நுழைந்து கியூ வரிசையில் நின்றனர். அவர் கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் வியாழன்கிழமை சுவாமிநாதன் பூஜைக்கு உகந்த விசேஷ நாள். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பல மொழியை சேர்ந்த மக்கள் முன்னதாகவே வந்து அறைகளில் தங்கி கொண்டிருந்து தரிசிப்பதற்காக வந்திருந்தனர். ஆரத்தி பூஜையின் பொழுது கூட்டத்தில் இருந்த பலர் கூடவே அர்ச்சகருடன் தோத்திரங்களை சேர்த்து கோஷத்திற்கு வணங்குவதை சீதா வியப்புடன் கவனித்தாள். ஒரு துளசி இலை தவறி கீழே விழுந்து விட்டால் கூட கோவிலில் பணியாட்கள் சட்டென அதை எடுத்து பொறுக்கி கூடையில் சேர்த்து விடுவார்கள். ஆனால் நம் கோவில்களில் ஏன் இந்த முறையை அனுசரிக்க கூடாது? பெரிய கோவில்களின் சுற்றுப்புறத்தை இப்படி அசிங்கம் செய்து வைத்திருக்கிறார்களே. சுத்தம் என்னும் வார்த்தையே நம்மை விட்டு ஓடிவிட்டது போல் தெருக்கள் வர வேதனையான சிந்தனையோடு நின்றாள். ஆரத்தி முடித்து ஜோதியை வணங்கிவிட்டு அவர்கள் வெளியே வந்தனர். பாபாவின் திருவுருவம் கொண்ட படங்கள், மெடல்கள், மோதிரங்கள் கொண்ட பல கடைகள் கோவிலை சுற்றிலும் இருந்தன. நடுநடுவே இங்கும் அங்கும் பஞ்சாபியினர் நடத்திய சாப்பாட்டு கடைகளும் இருந்தன. ஆன்ட்டி, பஞ்சாபி சாப்பாடு சாப்பிடலாமா? ரேகா ஆசையுடன் கேட்டாள். மகிகா ரொட்டியும் மட்டர் பன்னீரும் சாப்பிட ஆசையா இருக்கு என்றாள் நிஷா. சீதாவிற்கு இது நாளும் இல்லாத அதிசயமாக பசி வயிற்றை முறுக்கியது. இடம் மாற்றம் போலும் எண்ணிக்கொண்டே நடந்தாள். 2 நாளாக நான் ரொம்ப அலைஞ்சிருக்கேன். எனக்கு இப்போ சூடாக ரசம் சாதம்தான் வேணும். இன்னைக்கு எல்லோரும் என்னோட இங்கே இருக்கும் மதராஸ் ஹோட்டலில் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். ராத்திரி பஞ்சாபி சாப்பாட்டுக்கு கடைக்கு படையெடுப்போம். என்ன சொல்கிறீங்க என்றாள். ரேவதி பேச்சுக்கு கோஷ்டியினர் பணிந்து விட்டனர். சாப்பிட்டதும் களைப்பு தீர விடுதியில் ஆளுக்கொரு படுக்கையில் அடித்து போட்டார் போல தூக்கம். அன்று மாலை திடீரென குளிர்காற்று வீசியது. உடனடியாக தொடர்ந்து பலத்த மழை கொட்டிவிட்டது. அந்தி வேளை தரிசனத்திற்கு கோவிலுக்குள் வந்தபோதுதான் சீதா கவனித்தாள். ரயிலில் அவர்களுடன் பயணம் செய்த அந்த விதவை பெண்மணி
தலையை முக்காடிட்டு கொண்டிருந்தாள். அவளும் தரிசனத்திற்கு வந்திருந்தவள். புடவையை நழுவாது மேல் உடலை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு கூட்டத்திற்கு இடையே அவள் கூசி குறுகிய நின்றதையும் கடைக்கண்ணால் பார்த்த சீதாவிற்கு திடீரென நீலுவின் நினைவு நெஞ்சை அடைத்தது. தரிசனம் முடிந்து பின்னர் கோவிலை சுற்றியிருந்த கடைகளில் தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு அவர்கள் இரவு சாப்பாட்டிற்கு பஞ்சாபி உணவு கடை ஒன்றில் புகுந்தனர். எனக்கு மக்கிகா ரொட்டி சர்சி காசாஸ் வேணும். எனக்கு தந்தூரி ரொட்டி கூடவே சோளா ஆண்டி. எனக்கு பாலக் பன்னீர் புதினா சட்னி வெஜிடபிள் புலாவ் வேணும். ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொன்றாக கேட்டு கத்தினர். உனக்கு என்ன வேணும்? எங்கேயோ யோசனையா இருக்கேயே. ரேவதி அவள் முதுகை தட்டிய பொழுதுதான் நினைவு வந்தது. ஏதாவது ஒன்று நீயே ஆர்டர் பண்ணு, கிடைச்சதை சாப்பிட நான் தயார் புன்முறுவலித்தாள் சீதா. பாஜ்ரா ரொட்டி பாலக் பன்னீர் என்று கூறிக்கொண்டு சர்வர் தட்டுகளில் ரொட்டியுடன் கிண்ணத்தில் கீரை குழம்பையும் கொண்டு வந்து வைத்தான். ரொட்டியை பிட்டு வாயில் ஒரு துண்டை போட்டு கொண்ட உடனேயே நீலுதான் மறுபடியும் அவள் நினைவுக்கு வந்தான். அவள் படித்து கொண்டிருந்த நாட்களில் ஹாஸ்டலுக்கு அவன் கடிதம் எழுதுவதுண்டு. வேலை, சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் கிடைத்துவிட்டன. எங்கே என்று தானே கேட்கிறாய்? பிஏ எம்ஏவா படிச்சிருக்கேன், பெரிய ஆஃபீஸ் வேலை என்று பெருமையாக பேச, இங்கே ஒரு பஞ்சாபி ஹோட்டலில் அடிமட்ட தொழிலாகத்தான் சேர்ந்திருக்கேன். சாப்பாடு தான் பிடிக்கவில்லை. தினமும் ரொட்டியும் சோளாவும் என்கிற கடலை குழம்பும் தின்று அழுத்து விட்டது. அம்மா கை மணக்க செய்யும் வற்றல் குழம்பும் சீரக ரசமும் அடிக்கடி நினைவுக்கு வருகிறது. மனிதன் சாப்பாட்டு வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறான் பார்த்தியா? அவர்களின் ஞாபகம் வந்தது. கண்காணாத ஊரில் வேற்றுமொழிக்காரனின் சாப்பாட்டுக் கடையில் எச்சு தட்டுகளை கழுவி மேஜையை துடைத்து கடையை பெருக்கி சுத்தப்படுத்தி கடுமையாக நாள் முழுவதும் உழைத்து பாடுபட்டானே யாருக்காக? குற்ற உணர்வு நெஞ்சை கவ்வியது. கண்கள் பணிந்தன சீதாவிற்கு. மேஜை முன்னிருந்த கடலை குழம்பும் ரொட்டியும் தொண்டை குழியில் இறங்க மறுத்தன. மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து எல்லோரும் ஸ்நானம் செய்து வேறு உடை அடுத்தி அணிந்து கொண்டு விடியற் காலையிலேயே தரிசனம் முடித்து மறுபடியும் அந்த தென்னிந்தியரின் காஃபி கடையிலே இட்லி சாம்பார் என்று விழுந்தனர். சாம்பாரா இது? கத்திரிக்காய் ஒரு துண்டத்தை கூட காணோமே. கிண்ணம் முழுவதும் தேடினார் ரங்கையா. என்ன இருந்தாலும் நம்ம இட்லி சாம்பாருக்கு எதுவும் ஈடு இணை இல்லை, ரசித்தாள் மரகதம். சாப்பாட்டிற்கு பின்னர் மறுபடியும் கடைகளில் புகுந்து காசை பொருளாக்கி கொண்டிருந்தாள் சரோஜா. அவளுக்கு நிறைய உறவினர்கள். எங்கே போனாலும் ஏதாவது அவள் வாங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். சாயிநாதன் தங்கியிருந்த துவாரகாமாயி என்னும் இடத்தை தரிசித்துவிட்டு அவர் அன்றும் மூட்டி இன்னமும் கிண்ணன்று கிடந்திருந்த ஊசி நெருப்பையும் தரிசித்து விபூதி பெற்றுக்கொண்டு சமாதிக்கு நடக்க இருந்த விசேஷ அபிஷேக ஆராதனையை காண அவர்கள் மீண்டும் கோவிலுக்கு வந்து கியூவில் நின்றனர். கோவிலில் உள்ள பிரகாரத்தில் இருந்து திணறிய கூட்டம் எதிரே அதையொட்டி பிரிந்த திறந்த முற்றிடத்திலும் வழிந்தது. அப்பொழுது அவள் பார்த்தாள். அந்த வெள்ளை புடவை முக்காடிட்ட விதவை பெண்மணி கண்களை மூடியபடி ஒரு ஓரமாக தியானத்தில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தாள். அடைப்பை திறந்து கொண்டு புகுவென பெருகிய உணர்வுகள் கன்னங்கள் மீது கண்ணீர் துளியாக வழிய கைகூப்பி வணங்கியபடி சீதா நீலுவின் நினைவில் நின்று கொண்டிருந்தாள். இந்த பாட்டு இங்கே முடியுது. அடுத்த பாட்டு இன்னுமே சூப்பராக சுவாரஸ்யமாக இருக்க பொழுது அவளோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, நீலு கூட எப்படி ட்ராவல் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய பொழுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு டக்குன்னு என்னோடய கதை உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். நன்றி.